ஹலோ விவர் சிங்கப்பூர் சலூன் 2024 இந்த படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. தியேட்டர்லையும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆர்ஜே பாலாஜி, மீனாட்சி சௌத்ரி, தலைவாசல் விஜய், ரோபோ சங்கர், சத்யராஜ் மற்றும் பலர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இதுக்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமார படத்தை டைரக்ட் பண்ண கோகுல் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் என்னோட கேட்டகரியில் எந்த கேட்டகரியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மஸ்ட் வாட்சபிள் கேட்டகரியில் இருக்குது. இது என்னடா பெரிய பெரிய மூவி ரிவ்யூன்னா பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து நெகட்டிவ் ரிவ்யூவாக தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ ஏன்னா மஸ்ட் வாட்சபிள் லிஸ்ட்டில் வச்சுருக்க அப்படின்னு கேட்குறீங்களா? இதுக்கு ரீசன் இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ கதிர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக ஒரு முடிவில் இருக்கார். அந்த தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி தன்னோட கதையை வந்து அவர் சொல்கிறாரு. ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் தான் இந்த படமே இருக்குது. அவரோட சின்ன வயசில் அவரோட கிராமத்தில் சிங்கப்பூர் சலூன் ஒன்று இருக்குது. அதில் வந்து சாச்சான்னு ஒருத்தர் வந்து முடி வெட்டிட்டு இருக்காரு. அவரோட முடிவெட்டுற ஸ்டைலை பார்த்துட்டு கதிர் வந்து நான் வந்து பெரியவனானா ஹேர் ஸ்டைலிஸ்டாக தான் வந்துட்டு அவரோட இன்ஸ்பிரேஷனாக ஒரு முடிவு எடுக்கிறாரு. இதுக்கப்புறம் ஹீரோ கதிர் வந்து தான் நினச்ச மாதிரி ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகுறாரா இல்லைன்னா இந்த படத்தோட ஸ்டோரி. ஓவராலாக படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா படம் வந்து நல்லா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா போர் அடிக்காமல் நல்லா விறுவிறுப்பாக தாங்க போகுது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தோணும். ஏன்னா படத்தோட கண்டென்ட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஆர்ஜே பாலாஜி அவரோட ஃப்ரெண்டு சேர்ந்து பண்ணுற அந்த அட்டூழியமாக இருக்கட்டும், அந்த சேட்டையாக இருக்கட்டும் எல்லாமே பார்க்குறது வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் சத்யராஜோட காமெடி வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஹைலைட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து போகிறதே தெரியல, ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக போர் அடிக்காமல் தான் கொண்டு போயிருக்காங்க. படத்தோட செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் இது ஏன் கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, ஏன் நிறைய பேருக்கு வந்து இது பிடிக்கல அப்படின்னா படத்தை பார்க்க அந்த மைண்ட் செட் வந்து இந்த படத்தோட கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹீரோ வந்து ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்டாக அவர் தான். ஸோ அவர் அந்த ஹேர் ஸ்டைலிஸ்டாக ஆகிறதுக்கு அவர் என்னென்ன பிரச்சனை சந்திக்கிறாரு, கண்டிப்பாக ஒரு வில்லன் ஒருத்தர் இருப்பான்ல, அவன் வந்து என்ன பண்ணுறான், அவனெல்லாம் மீறி வந்து எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு சொந்த தொழிலில் வந்து அவர் பெரிய ஆளாக வராரு, அவருக்கு என்ன மாதிரியான ஒரு பிரச்சனை வரும், அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் போய் உட்காந்து பார்த்துருப்பாங்க. ஸோ அப்படி இந்த படத்தோட ஸ்டோரி வந்துச்சுன்னா இதே மாதிரி நிறைய படம் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த படத்தோட காப்பி அதே மாதிரி தான் இந்த படமும் இருக்குன்னு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இந்த படத்தோட மெயின் கண்டென்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை சீற்றம் தான். ஒரு இயற்கையால் ஒரு விஷயம் வந்து நடக்குது, அதனால வந்து அவர் ஹேர் ஸ்டைலிஸ்டாக ஆகிறதுக்கு வந்து என்ன ஒரு பாதிப்பு வருதுங்கிறது தான் முக்கியமான ஒரு கண்டென்ட்டாகவே கோகுல் வந்து சொல்லியிருக்காரு. படத்தோட டெக்னிக்கல் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க. விஷுவல் பார்க்குறது வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ கிராஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி கிராஃபிக்ஸ் வந்து அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க. பார்க்குறது வந்து நல்லா இருந்துச்சு. அந்த பச்சை கிளி அந்த பறக்கிற சீனாக இருக்கட்டும், அந்த கிளியோட சீன்ஸ் எல்லாமே கிளைமேக்ஸாக இருக்கட்டும், நடுவுலையாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ கிராஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும் படத்தோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா குவாலிட்டியாகவே பண்ணியிருந்தாங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எவ்வளோ ஜாலியாக போச்சோ செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் எமோஷனலாக தான் போகும். ஸோ அதுக்கு பண்ணப்பட்ட அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பெரிய பெரிய மூவி ரிவ்யூன்னா இந்த படத்தை வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ரிவ்யூவாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நிறைய பேர் வந்து இந்த படத்தை வந்து பார்க்காம தான் இருக்காங்க. வீக்கெண்டில் இந்த படத்தை வந்து ஃபேமிலியோடு நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒரு மஸ்ட் வாட்சபிள் மூவி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்சுட்டு நான் ஒரு சொந்த தொழில் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து மஸ்ட் வாட்சபிள் மூவி தான். கண்டிப்பாக மோட்டிவேட் ஆவீங்க அப்படிங்கிறதுக்கான நிறைய கண்டென்ட் வந்து இந்த படத்தில் இருக்குது. டயலாகும் இருக்குது. ஆர்ஜே பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அந்த கதிருங்கிற ஒரு கேரக்டர் வந்து அவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. நிறைய பேர் வந்து இவருக்கு நடிப்பே வரல, அந்த ரியாக்ஷனுங்கிறது கொடுக்கவே தெரியல அப்படின்னா சொல்கிறாங்க. அப்படின்னா கிடையாது, அவ்வளோ நீட்டாக வந்து நடிச்சிருக்காரு, சூப்பராக நடிச்சிருக்காரு. சத்யராஜ் சாரை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு ஆக்டிங் வந்து அவர்கிட்ட வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இவ்வளோ ஜாலியாக அவரோட கேரக்டர் வந்து நல்லா இருந்துச்சு. அதை பாருங்கள், உங்களுக்கே புரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அப்பாவா தலைவாசல் விஜய் வந்து நடிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு மகனுக்கு வந்து சொந்த தொழில் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவரோட ரோலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படம் பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த படத்தில் ஒரு அப்பாவாக இருக்கக்கூடாதா அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். ஸோ அப்படி ஒரு அப்பா கேரக்டர் தான். ரோபோ சங்கரோட காமெடி வந்து படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவர் பேசுகிற அந்த வாய்ஸ் மாடுலேஷன் வந்து படம் ஃபுல்லாக இருக்கனால அது கொஞ்சம் வந்து நமக்கு வெறுப்பாக இருக்கிற மாதிரி தோணுச்சு. மற்றபடி வந்து காமெடினா பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நல்ல டைரக்ஷன், நல்ல ஸ்க்ரீன் பிளே, ஒரு ஃபேமிலி ட்ராமா மூவி, நல்ல ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். இந்த படத்தை வந்து தியேட்டரில் ஃபேமிலியோட வந்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இதே மாதிரி அடுத்த ஒரு மூவி ரிவ்யூலோ இல்லை வெப் சீரிஸ் ரிவ்யூலோ நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.